தாமரை பயந்த ஒன்கேழு நூற்று இதழ் பலரின் நிறை கண்டன வேற்றுமையில்லா விழுத்தினை திறந்து வீற்றிருந்தோரை எண்ணும் காலை உரையும் பாட்டும் உடையோ சிலரே மறையிலை போல மாய்ந்து சினோர் பலரே புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வனவன் ஏவான ஊட்டி எய்து பயன்பு தம் செய்வினை முடித்தின கேட்பல் எந்தை செச்சென்னி நலங்களில் எய்தல் உண்மையும் பெறுதல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள் புத்தே திரிதரும் உலகத்து வல்லாராயினும் வல்லுநராயினும் வருந்தி வந்தோர் மருந்து நோக்கி அருள வல்லையாகுமதி அருளில கொடா ஒமை வல்லராகுக கெடாத துப்பின் இன்பகையதெந்தோரே. வணக்கம். நலம் உங்களின் நலமறிய ஆவல். இன்றைய பாடலில் இடம்பெற்ற மலர் இந்தியாவின் தேசிய மலரான தாமரை. தாமரையும் இலையும் இதை பற்றி எப்போது நினைத்தாலும் பலரைப் போல எனக்கும் வியப்புதான். சேற்றில் இருந்து வெளிப்பட்டாலும் அதன் மீது துளி அழுக்கு கூட இல்லாமல் எந்நேரமும் புத்தம் புதிதாக இருப்பதன் மர்மம் என்னவாக இருக்கும்? இலையில் நீர் ஒட்டாமல் இருப்பது ஏன்? இந்த ரகசியத்தை தாமரை மலர்தான் இலைகளிடம் கேட்க வேண்டும், இல்லையா? தாமரையின் தனித்தன்மை தானும் தூய்மையாக இருந்து தன்னோடு சேர்ந்தவற்றையும் தூய்மையாக்கும் என்றும், எனவேதான் தெய்வங்களுக்கும் தாமரைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்றும் புலவர்கள் கூறுகின்றனர். தாமரை கிழங்கு, தண்டு முதலியன கிருமி நாசினி தன்மை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. சங்க பாடல்களின் அடிப்படையில் வழிபாட்டு இடங்களுக்கு முன்பு குளங்களை அமைப்பது மரபாக தெரிகிறது. அந்நீர் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தாமரை மலர்களை கோயில் குளங்களில் வளர்த்திருப்பார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. மேலும் தாமரை போல் 1000 ஆண்டுகள் வாழ்க என்று வாழ்த்தியிருக்கிறார்கள். 1000 ஆண்டுகள் என்று தாமரையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்ட நுட்பம் என்னவாக இருக்கும் என்று தேடி பார்க்கும்போது கிடைத்த பதிவை உங்களுடன் பகிர்கிறேன். அண்மை காலங்களில் சீனாவில் தாவர அறிவியலாளர் 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய தாமர விதையின் முளைப்பு திறனை பரிசோதித்து தாமரையின் முளைப்பு உயிர்ப்பை உறுதி செய்துள்ளனர். அதனால்தான் தாமரை போல் 1000 ஆண்டுகள் வாழ்க என்று வாழ்த்தினார்களோ? இதில் தமிழ் மக்களின் பேச்சு வழக்குகளும் புலவர்களின் பதிவுகளும் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பும் ஒருங்கிணைந்து ஒரே நேர்கோட்டில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து பயணிப்பது பெரிய வியப்புதான். சரி, பாடலுக்குள் செல்வோமா? இப்பாடல் சோழன் நலங்கிள்ளியை உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் பாடியது. சேற்றில் வளரும் தாமரை பல இதழ்களுடன் வரிசையாக பொலிவுடன் அமைந்திருப்பது போல சிறந்த குடியில் பிறந்து அரசாண்ட மன்னர்களை எண்ணும் பொழுது புகழும் புலவர்களால் பாடப்பெற்ற மாண்பும் உடையோர் மிகச் சிலரே ஆவர். தாமரை இலைகளைப் போல கிடந்து பயனின்றி மடிந்தவர் பலரும் ஆவர். நற்செயல்களை செய்து முடித்துவிட்டு புலவர்களால் பாடப்பெறும் சிறப்பு உடையோர் இவ்வுலகை விட்டு விண்ணுலகு செல்லும் போது வளவன் இல்லாத வான ஊர்தியில், அதாவது டிரைவர் இல்லாத சேரியட்டில் நல்லுலகிற்கு அழைத்துச் செல்லப்படுவர் என்று ஆன்றோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே என் தலைவனே நலங்கிள்ளியே, செல்வந்தன் வறியவனாவதும் வறியவன் செல்வந்தனாவதும் பிறந்தவை மடிவதும் மடிந்தவை மீண்டும் பிறப்பதும் இயற்கையின் உண்மையாகும். இந்த உண்மையை நமக்கு உணர்த்தத்தான் திங்கள் ஆகிய தெய்வம் வளர்ந்தும் தேய்ந்தும் மறைந்தும் பின் எழுந்தும் வானில் உலா வருகிறது. இவ்வுலகில் வலிமை இல்லாதவராயினும் வல்லமை உடையவராயினும் வறுமையுற்று உடல் நலிந்து வந்தவராயினும் அவர்களுக்கு அருள் புரிந்து வேண்டுவன வழங்குவதில் நீ வல்லவனாவாய். நீ வலிமை உடையவன். அழியாத உன் வலிமையை எதிர்கொள்ளும் பகைவர்கள் அருள் இல்லாதவராய் கொடை வழங்காமல் கஞ்சத்தனம் காட்டுவதில் வல்லவர்களாக ஆகட்டும். நீ வல்லவனாவாய் என்று நலங்கிள்ளியை உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார் பாடுகிறார். ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். மற்றும் ஒரு மலருடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.